ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 603 ஆறுகள்ல நாம் பாதுகாப்பா வச்சிருக்கோமா, அதுதான் மேட்டர். 603 ஆறுகள்ல ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 46%, அதாவது 279 ஆறுகளை நாம் மாசுபடுத்தி விட்டோம். 279 ஆறுகளை நம்ம குளிக்கிற கூட பயன்படுத்த முடியாது. பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லுவாங்க. 3 mg per லிட்டருக்கு மேல போச்சுன்னா அதை நீங்க குளிக்க கூட பயன்படுத்த முடியாது. அவ்வளவு நாசமாக்கி இருக்கும் சார். நம்ம அந்த ஆறுகளை நாசமாக்குறதுனால சார் நான் நல்லா இருக்கேன், என் வீடு நல்லா இருக்கு, என் வீட்டுல தண்ணி நல்லா வருது, ஆறு மோசமா போனா எனக்கு என்ன சார் கவலை? நோ, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அந்த ஆறுல போடுற குப்பைகளும் எல்லாமே சேர்ந்து எங்க போகுது? விவசாய நிலத்துக்கு போகுது. அந்த விவசாய நிலத்தில் அந்த நீர் பாய்கின்ற போது அந்த விவசாய பொருட்கள் அந்த கெமிக்கல் வருது. அதை நம்ம சாப்பிடுவது நம் உடல் பாதிக்கப்படுகின்றது. அக்வா கல்ச்சர் சொல்லக்கூடிய அந்த மீன்பிடி விஷயங்கள், பல விஷயங்கள் நம் நாட்டில் குறைவதற்கு அந்த நீர் ஆதாரம் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. காலரா, டைபாய்டு, கொரோனா, அந்த மாதிரி பல நோய்கள் வருவதற்கு அந்த நீர் மிக முக்கியமான காரணமாக இருக்கு.